வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வடலூர் வள்ளலார் சொல்லுவாரும்பாங்க. அது மாதிரி சிலர் பிரத்தியாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது தன்னை மறந்து தன்னுடைய வேலையை மறந்து கூட விட்டுட்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு சாரர். இன்னொரு சாரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருள் உதவி செய்கிறது, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கல்விக்கான உதவி பண்ணுறது, உடம்புக்கு முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் கையில் இருக்க காசை செலவு பண்ணி கூட சிலர் பண்ணுவாங்க. சிலர் இதெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணம் வச்சுருப்பாங்க. அது என் கைக்கு காசு வரட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலையில் இருப்பாங்க. இப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்திருந்தாலோ, அல்லது 9க்கு அதிபதியும் குருவும் சேர்ந்திருந்தாலோ, அல்லது 12ஆம் இடத்துல குரு அல்லது 12ஆம் இடத்துல கேது இருந்தாலோ, இது மாதிரி நிறையா ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, நிறையா கிரக சேர்க்கைகள் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அவங்க 4 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நிறையா சம்பாரித்து நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யணும், அதே மாதிரி நான் வாழ்ந்த இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல எண்ணம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். சரி, இது நிறைவேறுமா அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்தியை பொறுத்து அது நிச்சயமாக நிறைவேறதுக்கான அமைப்பு உண்டு. இருந்தாலும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம்பாங்க. பெருசாக நம்ம லாரியாக கொடுக்கலன்னா கூட ஒரு மஞ்சப்பையில் போட்டாவது ஏதாவது உதவி பண்ணலாம்ல. அது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய வருமானம் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. அதனால் எவ்வளவு சின்ன வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஒரு 5% 10% எடுத்து செலவு பண்ண முடியும்னா தாராளமாக செலவு பண்ணலாம். இந்த புண்ணியத்தை மட்டும்தான் சார் நம்ம கொண்டுட்டு போக போகிறோம் மேலே போகிறப்ப.